பொடித்திருப்பிடிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம பிப்ரவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் 8 பேஜ் நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். 8 பக்கத்தில் எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே கவர் ஆகிருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இதை படிக்கிறதுடைய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் ரெகுலராக படித்தா தான் நம்ம மார்க் எடுக்க முடியும். அப்போ எந்த ஏரியாவில் படிக்கணும் அதை காட்டுறதுக்கு தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ பிப்ரவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் ஓனாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் அப்பாயின்மெண்ட், இந்தியாவுக்குள்ள உள்ள நேஷ்னல் அப்பாயின்மெண்ட். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மணிப்பூர். இப்போ சீஃப் மினிஸ்டர் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு மாநிலம். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 குரூப்புக்கு இடையே ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 356வது ஆர்டிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் ரூல் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பிரசிடென்ட் ரூலை ரிவோக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிக தடவையாக பிரசிடென்ட் ரூல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் என்னென்னா மணிப்பூர் தான். இப்போ மணிப்பூருடைய கேபிட்டல் என்னென்னு பார்த்துக்கிறோம். கேபிட்டல் என்னங்கன்னா இம்பால். இப்போ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை எம்எல்ஏ அப்படின்னு பார்க்கும்போது 60 எம்எல்ஏ. ஏன்னா இங்கே பிரசிடென்ட் ரூல் 11 டைம்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரசிடென்ட் ரூலை ரிவோக் பண்ணிட்டு திரும்ப பதவி இருக்க வச்சுருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் யாருன்னா பிஜேபி சார்ந்த உம்னாம் கேம்சந்த் சிங் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அதே நேரத்தில் டெப்டி சிஎம் நெம்சா கிப்கன், இவங்க குகி சமுதாயத்தை சார்ந்தவங்க. அப்போ 2 சமுதாயத்தை சார்ந்தவங்க சண்டை நடக்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், குகி சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஒரு ஆளை டெப்டி சிஎம்மாக தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ மணிப்பூரை பொறுத்தவரைக்கும் பிரசிடென்ட் ரூலை என்ன பண்ணால் ரிவோக் பண்ணிட்டாங்க. இது கேட்கலாம், இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக பார்க்கும்போது மணிப்பூர் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்கும். ஃபுட்பால் கிரவுண்ட் மத்தியில் பிளெயின் பகுதியில் மைத்தி அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த இதெல்லாம் கில்ஸ் ஏரியாவில் குகின்னு ஒரு மக்கள் இருக்காங்க. குகின்னு மக்கள் எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவங்க யாருன்னா பிசி. இப்போ இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க எஸ்டி ஸ்டேட்டஸ் கேட்டு வாங்குறாங்க. அதனால 2 பேருக்கு பயங்கர பிரச்சனை போச்சு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறக்காண்டி திரும்ப பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி விட்டுருக்காங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் சார்ஜ் ஆஸ் த சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோக் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதனுடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம். ஏன்னா அப்புறம் டெப்டி சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது சுமன் பெரி. சிஇஓ யார் அப்படின்னா, சிஇஓடைய பீரியட் இப்போ முடியுது. யாருடைய பீரியட் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். இவர் இப்போ இந்த சிஇஓடைய பீரியட் எத்தனை வருஷம் கேட்டிங்கன்னா 3 வருஷம். 3 வருஷங்கிறது அவருடைய பீரியட் முடிகிறனால அடிஷ்னல் சார்ஜ் பார்க்க விடுறாங்க. யாரை பார்க்க விடுறாங்கன்னா நிதி சிப்பர். ஏன்னா இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மானிட்டரிங் எவல்யூஷன் ஆஃபீஸ் இதில் இருக்காங்க. அவங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜ் கொடுக்குறாங்க. இப்போ பெர்மனெண்ட்டாக ஒரு ஆளை தூக்கி போடுவாங்க. இப்போ இது நம்ம கொஸ்டினை கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி நிதி ஆயோக் சம்மந்தமாக என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். ஏன்னா பரீட்சையில் அது அடிக்கடி கேட்பான். அடுத்தது சேர்மன் ஆஃப் கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும். குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபின்டெக் சிட்டி. ஏன்னா காந்தி நகரில் இருக்குது. இங்கே சேர்மன் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா உதய் கோட்டாக் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதனுடைய வேலை என்ன, இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர். இப்போ அப்பாயின்மெண்ட் இந்தியா லெவலில் உள்ள அப்பாயின்மெண்ட். இப்போ இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது முக்கியத்துவம் கம்மி தான். இந்த சில கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக மாறும். யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நெதர்லாந்து, இது முக்கியம் கிடையாது, சும்மா பார்த்துக்கிறோம். அதாவது நெதர்லாண்டில் எலெக்ஷன் நடந்திருக்கு, ராப் ஜெட்டன். ஏன்னா அப்போ நெதர்லாண்டுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்க்கணும், ஆம்ஸ்டர்டாம். நெதர்லாண்டுடைய கரன்சி என்ன, யூரோ. அதை மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் எவர் ஃபீமேல் மெம்பர் ஃப்ரம் ஈரான் டு பி எலெக்டட் ஐஓசி. அப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக அந்த அரசாங்கத்துடைய அடக்குமுறை நிறைய இருந்தது. அங்கேருந்து ஒரு பெண் ஐஓசி கமிட்டிக்கு மெம்பர் ஆகியிருக்காங்க. அதனால் இது இம்பார்ட்டன்ட். அப்போ சூர்யா கஜியவா இது ஃபர்ஸ்ட் எவர் ஃபீமேல், அதனால இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ இந்த கொஸ்டினை கேட்கலாம். நெக்ஸ்ட், ஜப்பான் எலெக்ஷன், இது முக்கியமானதான். சனாய் டக்காச்சி
அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சு எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பார்ட்டின்னு கேட்கலாம். லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஃபர்ஸ்ட் உமன், ஜப்பானுடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். அப்போ ஜப்பானுடைய கேபிட்டல் என்ன கேட்டிங்கன்னா டோக்கியோ. கரன்சி என்ன கேட்டிங்கன்னா யென். ஏன்னா நெக்ஸ்ட் இது கேட்கலாம். தாரிக் ரஹ்மான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ். இப்போ தான் முடிஞ்சிச்சு எலெக்ஷன். தாரிக் ரஹ்மான் வந்து அவங்களோட கட்சி என்ன கட்சினா பிஎன்பி. அப்போ வந்து பங்களாதேஷில் ஒரு கலவரம் உருவாச்சு. ஷேக் ஹசீனா வந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இப்போ ஷேக் ஹசீனாங்கிறது அவாமி லீக் கட்சிக்கு சார்ந்தவங்க. அவங்க வந்து இப்போ இந்தியாவில் தான் தஞ்சமாக இருக்காங்க. இவங்கள கட்சியில் போட்டி போடக்கூடாதுன்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்போ வந்து பிஎன்பி பார்ட்டியிலேருந்து தாரிக் ரஹ்மான் வந்து மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டாங்க. பங்களாதேஷுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டாக்கா. கரன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ருபி. இது நம்ம அண்டை நாடுகளால இதை கொஞ்சம் படிச்சுக்கிடணும். ஏன்னா அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேபாளில், ஏன்னா நேபாளில் பாலேந்திர ஷா, ஏன்னா ஒரு பாப் சிங்கரு, ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னால் மேயராக இருந்தார். மேயர்லேருந்து இப்போ எலெக்ஷனுக்கு போட்டி போட்டார். இப்போ வந்து அங்கே தலைவராகிட்டார். இவர் எந்த கட்சியில் சார்ந்த தலைவர் ஆனாருன்னு கேட்பாங்க. ராஷ்டிரிய சுதந்திரா பார்ட்டி. இதெல்லாம் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி நம்ம அண்டை நாடுகளை பற்றி படிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அண்டை நாடுகள்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்னா இந்தியா லெவலில் முக்கியமான நியூஸ். இந்தியா ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் 100% இன்சூரன்ஸ் கவரேஜ். எந்த மாவட்டம்னு கேட்காங்க. ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அப்போ ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட் இது முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. இது யாருடைய இதுன்னு கேட்டிங்கன்னா ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியுடைய டார்கெட் என்னன்னா 2047க்குள்ள இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது. அப்போ 100% இன்சூரன்ஸ் இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் வேணுங்காங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் அட்டைன் பண்ண மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆழ்வார் மாவட்டம். நீங்கள் எப்போவுமே ஐஆர்டிஏ, ஆர்பிஐ, ஏன்னா பிஎஃப், ஆர்டிஏ, ஏன்னா செபி, இது சம்மந்தமாக நீங்கள் என்ன வந்தாலும் படிச்சுட்டே இருக்கணும். அடுத்து இது கண்டிப்பாக கேட்பான். ரைட் டு மென்சுரல் ஹைஜீன். இது வந்து என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா ஜெயா தாக்கூர் கேஸ். ஜெயா தாக்கூர் கேஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 21 என்ன கேட்டிங்கன்னா ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி. அந்த ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா மென்சுரல் ஹைஜீன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்காங்க. ஆர்டிகல் 21 என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மென்சுரல் ஹைஜீன் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21ங்காங்க. இப்போ முக்கியமானது. அதே மாதிரி ஆர்டிகல் 21A ஒன்று சேர்க்குறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். 21A என்ன கேட்டிங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷன். கம்பல்சரி எஜுகேஷன் என்ன கேட்டிங்கன்னா 6 to 14 வயசு வரை. அப்போ ஸ்கூலில் கொடுக்காங்களா, ஸ்கூலில் கம்பல்சரியாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சானிட்டரி நாப்கின் கொடுக்கணும் அப்படிங்கிறத 21A வச்சுருக்காங்க. அப்போ கம்பல்சரி நாப்கின் அதை தான் இதில் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 21A ப்ரொவைட் ஃப்ரீ பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின் டு கேர்ள்ஸ் இன் ஸ்கூல். இப்போ 21A இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனை இந்த பட்ஜெட்டில், அப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இந்த பட்ஜெட்டில் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. ஏன்னா அப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் இதை பற்றி நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் வந்து நீங்கள் மார்க் எடுக்க முடியும். 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் இதோட சேர்மன் அரவிந்த் பனகாரியா. ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மெயின் வேலை என்ன கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் த ஷேர், டேக்ஸ் ஷேர், டேக்ஸ் ரெவன்யூ, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் டேக்ஸை வந்து பிரித்து கொடுப்பாங்க. பிரித்து கொடுக்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இதனுடைய பீரியட் என்ன கேட்டிங்கன்னா 5 வருஷம். இந்த பீரியட் வந்து 5 வருஷம். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். அப்போ இதனுடைய பீரியட் என்ன கேட்டிங்கன்னா 2026 2031 வரை. இது ஆக்சுவலாக ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும்.
ஏப்ரல் 1, 2026 ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதனுடைய வேலை தான். அப்போ நமக்கு வந்து பீரியடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 இயர்ஸ் பீரியடு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ இதனுடைய வேலை என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் த டேக்ஸ் ரெவன்யூ. இப்போ எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 18th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் எல்லா டேக்ஸ்லையுமே ஸ்டேட்டுக்கு வந்து பங்கு கொடுக்கணும்பாங்க. இப்போ 18th இது வந்து 10th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். இப்போ நடக்கிறது 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். ஆல் டேக்ஸு, அப்போ டேக்ஸில் எல்லாம் பங்கு கொடுப்பாங்க எக்ஸப்ட் செஸ்ஸில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது சர்சார்ஜில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. இதுவும் கேட்பாங்க. இப்போ ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் வெர்டிக்கல் டிவல்யூஷன், ஹரிசாண்டல் டிவல்யூஷன் இருக்குது. வெர்டிக்கல் இதான் வெர்டிக்கல்னு வச்சுக்கிடுவோம். வெர்டிக்கல் ஏன்னா இது வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இந்த வெர்டிக்கல் டிவல்யூஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 41% கொடுத்துருக்காங்க. இதை தான் கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போ வெர்டிக்கல் டிவல்யூஷன்னா மத்திய அரசுக்கு வரக்கூடிய டேக்ஸ் வருமானம் இருக்குல்ல, அது 41 ரூபா, 100 ரூபா வருமானம் வந்தால் 41 ரூபாவை மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்கணும். மாநில அரசுக்கு கொடுத்துடணும். எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து 41%. அப்போ அது வந்து வெர்டிக்கலா. அப்போ வெர்டிக்கலா 41% தூக்கி கொடுக்குறது. அதை என்ன பேஸில் பிரித்து கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹரிசாண்டல் டிவல்யூஷன் பாங்க. ஹரிசாண்டல் இப்படி போட்டுக்கிறோம். ஹரிசாண்டல் டிவல்யூஷன். டிவல்யூஷனா பகிர்வு. இவங்க என்ன இதில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு 6 பேராமீட்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. 6 பேராமீட்டர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 1, அடுத்தது நமக்கு வந்து பாப்புலேஷன் 2, அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி 3, அடுத்தது டெமோக்ராட்டிக் ப்ரொடக்டிவிட்டி, அடுத்து இன்கம் டிஸ்டன்ஸ், கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. 6 பேராமீட்டர் வரும். 1, 2, 3, 4, 5, 6. எத்தனை பேராமீட்டர் கேட்பாங்க. வெர்டிக்கல்னா ஒன்று தான். ஹரிசாண்டல்ல எத்தனை பேராமீட்டர் அப்படிங்காங்க. அப்போ ஒரு மாநிலத்தில் ஏரியாவை பொறுத்து ஏரியா அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த டிவல்யூஷன் அதிகமாக இருக்கும். மோர் ஏரியா மோர் டிவல்யூஷன். இதுக்கு 10%. அப்போ 28 மாநிலங்களில் பரப்பளவில் பெரிய மாநிலம்னா ராஜஸ்தான். அப்போ ராஜஸ்தான் பெரிய மாநிலமாக இருக்கிறனால அவங்களுக்கு டிவல்யூஷன் பகிர்வு என்னதான் இருக்கும், அதிகமாக இருக்கும். பாப்புலேஷனுக்கு 17.5. அப்போ 17.5 போது மக்கள் தொகை அடிப்படையில் பெரிய மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம். அப்போ மோர் பாப்புலேஷன் மோர் டிவல்யூஷன் உத்தரப்பிரதேசுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃபாரஸ்ட்டுக்கு 10% கொடுப்பாங்க. அப்போ ஃபாரஸ்ட்டில் பெரிய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் அதிகமான மாநிலம் வந்து என்ன கேட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ். அப்போ மோர் பாப்புலேஷன் மோர் டிவல்யூஷன். டெமோக்ராட்டிக் ப்ரொடக்டிவிட்டி ஏன்னா அதை ஃபெர்டிலிட்டி ரேட்டு, அதாவது ஒரு தம்பதிக்கு எத்தனை குழந்தை பிறக்குது. அப்போ மோர் ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்னா டிவல்யூஷன் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு 10%. அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் உத்தரப்பிரதேசலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு தம்பதிக்கு 4-5 குழந்தைகள் பிறக்கும். அப்போ அவங்களுக்கு ஷேரிங் அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை லெஸ் தென் 2% ஆயிடுச்சு. அப்போ இது வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். இதான் 42.5. இது என்ன இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்துக்கிடணும். இப்போ மொத்தம் 28 மாநிலம் இருக்கா. அப்போ 1வது மாநிலம், 2வது மாநிலம், 3வது மாநிலம், 4வது மாநிலம், 5வது மாநிலம் அப்படியே வந்து என்ன செய்வாங்கன்னா வரிசை எழுதுவாங்க. 1வது மாநிலங்கிறது இன்கம் அதிகமான மாநிலம். ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. அடுத்தது வந்து 9,500 ரூபா இருக்குது. அடுத்தது 9,000 ரூபா இருக்குது. அடுத்தது 8,000 ரூபா இருக்குது. அடுத்தது 7,000 ரூபா இருக்குது. அடுத்தது 6,500 ரூபா இருக்குது. இப்படி 28 மாநிலமே எழுதிடுவாங்க. மாநிலத்திலிருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்ப்பாங்க. 6வது மாநிலம். இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா 3,500 ரூபா இருக்கா. இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுப்பாங்க. அது 42.5%. கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. எந்த ஸ்டேட்டு நேஷனல் ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்காங்களோ அவங்களுக்கு ஒரு 10%. இது இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை தான் கொஸ்டினாக கேட்பான். இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனில் கொண்டு வந்த அந்த 6 பேராமீட்டரில் புதுசு எதுன்னு கேட்பாங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. இப்போ இதுதான் அந்த 100% வந்துடும். அப்போ வெர்டிக்கலுங்கிறது 41% கொடுக்காங்க. அதை ஹரிசாண்டலாக நினைச்சாங்க 100 கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுருங்களேன், ஏரியா வந்து சிறுசு தான்.
அப்போ கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் கிடைக்கும். பாப்புலேஷனும் கம்மி தான், கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் கிடைக்கும். ஃபாரஸ்ட்டும் கம்மி தான், கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் கிடைக்கும். ப்ரொடக்டிவிட்டி ரேட்டும் கம்மி தான், இன்கம் டிஸ்டன்ஸும் கம்மி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிடிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் நமக்கு வருமானம் இருக்குது. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா 4.097% கிடைக்குது மொத்தம். இதுக்கு முன்னக்கூட்டி எவ்வளோ இருந்தது கேட்டால் 4.079% இருந்தது. இப்போ இது இவ்வளவு கூடியிருக்கு, கொஞ்சம் தான் கூடியிருக்கு. அது ஏன் கூடிச்சுன்னா அந்த ஜிடிபி வரனால. அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் ஹரிசாண்டல் கான்ட்ரிபியூஷன் படி எந்த மாநிலத்துக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் போகுதுன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு போகுது, கிட்டத்தட்ட 17% போகுது. அப்போ இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற ஏரியா, அதனால தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிடணும். இது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கொஸ்டின் கேட்குற ஏரியா. இதை தான் இதில் கொடுக்காங்க 16th ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பேஸ்டு ரைடு ஹெயிலிங் பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம ஓலா கார் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா புக் பண்ணிங்கன்னா அந்த ஓலா பிளாட்ஃபார்முக்கு ஒரு 20 ரூபா போயிடும். இப்போ அந்த சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ வரும்? 80 ரூபா தான் வரும். அப்போது பீக் டைமில் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆக்கிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டே இதை நடத்துறதுனால அது ஃபிக்ஸடாக இருக்கும். அதை முத இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டாக்ஸி சர்வீஸ் கோஆபரேட்டிவ் மூலமாக. கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரி யாரு? அமித்ஷா. இது எங்கே கொண்டு வராங்கன்னா நியூ டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் எல்லா இடமும் கொண்டு வருவாங்க. அப்போ இதனுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, இதில் வந்து கமிஷன் கிடையாது, அந்த பிளாட்ஃபார்முக்கு கமிஷன் கிடையாது, நோ சர்ஜ் பிரைசிங். தேவை அந்த பீக் டைமில் ரேட்டை கூட்டுவாங்களா, அதை கூட்ட மாட்டாங்க. அடுத்தது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டார் ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி. அப்போ ஹெலிகாப்டருடைய உதிரிப்பாகங்கள்லாம் வாங்கி ஃபைனலாக அசம்பிள் பண்ணுவாங்களா, அது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறது. ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டார் எங்கன்னா வெமாஹல், கர்நாடகாவில் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் அடுத்தது பிரெஞ்சுடைய பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. பிரான்ஸுடைய கேபிட்டல் என்னன்னா பாரிஸ். கரன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா யூரோ. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஏன்னா இப்போ நேஷனல் நியூஸ் பார்த்தா அடுத்த இன்டர்நேஷனல் நியூஸ். இப்போ கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனார், அதனால் அவர் முக்கியம். ஏன்னா PM மார்க் கார்னி. ஏன்னா இதுக்கு முன்னக்கூட்டி கனடா பிரைம் மினிஸ்டருக்கும் நம்ம நாட்டுக்கும் முரண்பாடு இருந்துச்சு. இப்போ அந்த முரண்பாடு இல்லாமல் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கே வந்து நிறைய டீல் போட்டாங்க, ஏகப்பட்ட டீல் போட்டாங்க. அதில் முக்கியமான டீல் என்ன கேட்டிங்கன்னா யுரேனியம் டீல். ஏன்னா முக்கியமானது. அப்போ கனடாவுடைய கேபிட்டல் என்னன்னா ஓட்டவா. கரன்சி என்ன கேட்டீங்கன்னா டாலர். அடுத்தது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த வார், ஓப்பன் வார். ஆக்சுவலாக இப்போ ஈரான் வார் பெருசாக போயிட்டு இருக்கு, 10 நாள் தொடர்ந்து போயிட்டா இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டியே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வார் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் யாருமே அதை கண்டுக்கிடலை. அடுத்தது இந்தியா இஸ்ரேல் 16 MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து இது முக்கியமானது. ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு போனாங்க, அவர் கூட ஒரு மெடல் கொடுத்தாங்க, நெசட் மெடல். நெசட்டுங்கிறது இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் நேம், அவங்க ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ இஸ்ரேலுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா டெல் அவீவ். ஏன்னா டெல் அவீவ். அப்போ இஸ்ரேல் அது டிஸ்பியூட்டடாக இருக்கனால டெல் அவீவ் தான் மேக்சிமம் வச்சுருப்பாங்க. ஓகே. கரன்சி என்னன்னா ஷேக்கல். ஃபர்ஸ்ட் யூரோப் டு பேன் சோசியல் மீடியா அக்சஸ் ஃபார் சில்ட்ரன் பிலோ 16 years. ஏற்கனவே வேர்ல்டு லெவலில் 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு முத பேன் பண்ண நாடு எதுனா ஆஸ்திரேலியா. இதில் என்ன கொடுக்கானா யூரோப் நாட்டில் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணது யாருன்னா ஸ்பெயின். இந்தியாவில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா கர்நாடகா. இப்போ 2 நாள் முன்னாடி தான் பாஸ் பண்ணியிருக்காங்க பில்லு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிலோ 16 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு அட்வான்ஸாக போய் ஆந்திராக்காரன் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பிலோ 13 பேன் பண்ணுறதுக்கு பில்லு கொண்டு வர்றாங்க, ஆக்ட் கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி நியூஸ். ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 28 ஸ்டேட் இருக்குது, யூனியன் டெரிட்டரின்னு பார்க்கும்போது 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. அதில் ஆதம்பூர் ஏர்போர்ட்டுடைய நேமை மாற்றிருக்காங்க. என்ன மாற்றிருக்காங்கன்னா ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜி. இது எங்கே இருக்குன்னா ஆதம்பூர், பஞ்சாப். அப்புறம் ஸ்டேட் கேரளாங்கிற பேரை கேரளம் சொல்லி மாற்றிருக்காங்க. கேரா அப்படின்னா தென்னை மரம்னு அர்த்தம், தென்னை மரம் கேராங்கிறது. கேரளம் லம்ங்கிறது நிலம், தென்னை மரத்து நிலம், அதாவது மீனிங். இதை வந்து என்ன செய்யணும்னா எந்த ஆர்டிகிள் படி மாற்றினாங்க கேட்போம். ஆர்டிகிள் 3 முக்கியமானது. அப்போ ஒரு மாநிலத்தின் நேமை சேஞ்ச் பண்ணுறது, மாநிலத்தின் பவுண்டரியை சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் எந்த ஆர்டிகிள் கேட்டால் ஆர்டிகிள் 3. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் கவ்
கல்ச்சர் மியூசியம் எங்கன்னா மதுரா. மதுரா எங்க இருக்குன்னா யூபியில் இருக்கு. அடுத்தது நார்த் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி. இப்போ இந்த வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு லேண்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தது எங்கன்னு கேட்பாங்க. மோரான் இன் அஸ்ஸாம் திப்ருகார்க் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி நார்த் ஈஸ்ட். ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபைட்டர் ஜெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார் வந்துன்னா எமர்ஜென்சியாக லேண்ட் பண்ணுறக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஈவெண்ட் அண்ட் சம்மிட் நேஷனல் கிராப் நியூட்ரிஷன் சம்மிட். இது எங்கே நடக்குதுன்னா மும்பையில் நடக்குது. நியூட்ரிஷன் இதனுடைய தீம் என்ன வைக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கன்வெர்ஜ், கொலாபரேட், கோ கிரியேட். அப்புறம் இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 வந்து இந்தியாவில் தான் தலைமை தாங்கி இப்போ தான் முடிஞ்சிச்சு. இதுக்கு தீம் என்ன வச்சாங்கன்னா பீப்புள், பிளானட், ப்ரோக்ரஸ். என்ன அடுத்த மாநாடு 2026 இந்தியா, 2027 எங்கன்னு கேட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஜெனீவா. 2028 வந்து யுனைடெட் அரபு எமிரேட். நெக்ஸ்ட் ஆப்பிரிக்கன் யூனியன் சம்மிட் எங்க நடக்குது அப்படின்னா அடிஸ் அபாபா. அடிஸ் அபாபாங்கிறது எத்தியோப்பியா கேபிட்டல். பயோ ஆசியா 2024-26 இன்டர்நேஷனல் சம்மிட் இது எங்க நடக்குது அப்படின்னா ஹைதராபாத். வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் துபாயில் வச்சு நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்ன கேட்டீங்கன்னா சேஃபிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட். வேர்ல்டு ஓசன் சயின்ஸ் காங்கிரஸ் என்ன இது எங்க நடந்தா கோவா. பிரிக்ஸ் சேர்மன் இந்த வருஷம் 2026க்கு சேர்மன் யாருன்னா இந்தியா தான். அப்போ இந்தியாவுக்கு வந்து இந்தியா பிரிக்ஸ் உடைய செர்பா அப்படிம்பாங்க. செர்பானா என்ன கேட்டீங்கன்னா அந்த இந்தியாவுக்கு யார் வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க இது கேட்பான். அப்போ அவங்க பேர் என்னன்னா சுதாகர் தலீலா. இப்போ பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் 4வது இடம் நடக்குது. ஏற்கனவே 2012 நடந்திருக்கு, 16 நடந்திருக்கு, 21 நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பயோஃபேக் 2026 இதுல வந்து இந்தியாவை வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்ட்ரி ஆஃப் த இயர் பயோஃபேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா லீடிங் ஆர்கானிக் ட்ரேட் ஃபேர் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனி. வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் சென்னை எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா சென்னை. அடுத்தது நேஷனல் ஸ்டேட்டுடைய ஸ்கீம் என்ன, நேஷனல் என்னென்ன ஸ்கீம், ஸ்டேட்ல என்னென்ன ஸ்கீம். முக்கிய மந்திரி கிராமோதன் யோஜனா இது வந்து குஜராத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ரூரல் அர்பன் கனெக்ட் பண்றது. எதுனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ அர்பன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கா டெவலப்டா இருக்கும், ரூரல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியான டெவலப் இருக்கும். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கான இந்த ஸ்கீமை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து லக்பதி பித்யா யோஜனா. யோஜனானா திட்டம். லக்பதி பித்யா யோஜனாங்கிறது டெல்லி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஸ்கூல்ல ட்ராப் அவுட் ஆவாங்க பார்த்தீங்களா, இடைநிறுத்தம். கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல்ல வந்து இடையில நின்றுவாங்க. அதை குறைச்சி அதை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்காண்டி இந்த ஸ்கீம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பிஎம் ரகாட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன கேட்டிங்கன்னா நான் மெடிக்கல் ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் ஆகும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னா 1.5 lakh ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம்க்கு கொடுக்குறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஒரு கேஷ்லெஸ்ஸாக இன்சூரன்ஸ் கொடுக்குறது. அடுத்தது ஸ்ரீ சுரக்ஷா ஸ்கீம். இது கேரளா கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வராங்கன்னா மந்த்லி பென்ஷன் 1000 ரூபா கொடுக்குறாங்க. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் உமன், அன்எம்ப்ளாய்மெண்ட் டிரான்ஸ் உமன். இப்போ இந்த ரூபா கொடுக்குற ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. அடுத்தது ரகுவீர் ஸ்கீம். ஏன்னா இது வந்து டெல்லி கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகுறாருன்னு வச்சுருங்களேன், அவரை உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உயிரை காப்பாற்றணும். கோல்டன் ஹவர்பாங்க. கோல்டன் ஹவர் தான் அந்த 1 hourல அவரை காப்பாற்றி கொண்டு போவாங்க தெரியுமா. அந்த காப்பாற்றி கொண்டவங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்காங்கன்னா 25,000 ரூபா கொடுக்காங்க. இது டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பங்களா யுவா சதி யோஜனா அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் 21 to 40 வயசு அவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்காங்கன்னா 1500 ரூபா பெர் மந்த். நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ரஞ்சி டிராஃபி இந்த தடவை உறுதியாக கேட்கலாம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. அதனால வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ரஞ்சி டிராஃபின்னா என்னங்கன்னா நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரீஸ். இதே மாதிரி விஜய் கசாரா எப்படிம்பாங்க,
இது 50 ஓவர் மேட்ச். இது யார் வின் பண்ணா? விதர்பா டீம் வந்து வின் பண்ணிச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயீது முஸ்தாக் அலி அப்படிம்பாங்க. சயீது முஸ்தாக் அலி இது என்ன கேட்டீங்கன்னா 20 ஓவர் மேட்ச். இது யார் வின் பண்ணா? ஜார்க்கண்ட். ஓகே, அடுத்தது தேஜாஸ்வின் சங்கர் வின்ஸ் கோல்ட் அட் ஏசியன் இண்டூர் அத்லெட்டிக் சாம்பியன். இது எங்க நடந்தது? அப்புறம் இந்தியா தான் சாம்பியன் ஆயிருக்காங்க, கோல்டு வின் பண்ணிருக்காங்க. எங்க நடந்தது? இந்த இருக்கு தியான்ஜின், சைனா. அடுத்தது ஆர்சிபி. ஏன்னா இப்போ ஐபிஎல் மேட்ச் ஆண்களுக்கு நடக்கிற மாதிரி பெண்களுக்கு நடந்தது. அதில் யார் வின் பண்ணான்னா ஆர்சிபி வந்து வின் பண்ணியிருக்கு. இதில் அதிக ரன் அடித்தது யாருன்னா ஸ்மிருதி பந்தானா. அதுக்கு வந்து ஆரஞ்சு கேப்பும் கொடுப்பாங்க, அதிக ரன், மோர் ரன். நம்ம பர்பிள் கேப்புன்னு இருக்கும். இது வந்து யார் கொடுங்க? சோபி டிவின். இது என்னன்னா மோர் விக்கெட். ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாமை பற்றி கேட்பாங்க. அப்போ தெர் ஆர் 4 கிராண்ட் ஸ்லாம். ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியா, ரெண்டாவது பிரெஞ்சு ஓப்பன், மூணாவது விம்பிள்டன் ஓப்பன், கடைசி தான் வந்து யூஎஸ் ஓப்பன். இந்த வருஷம் நடந்த முதல் ஓப்பனில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா கார்லஸ் அல்கராஸ். ஏன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்து வின் பண்ணியிருக்காரு. இப்போ இது முக்கியமானது கேட்பாங்க. யாரை தோக்கடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா ஜொகாவிக். இவர் எந்த நாட்டுக்காரனா? செர்பியா. உமன்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணாங்கன்னா எலினா ரைபகினா. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னா கசகஸ்தான். இதெல்லாம் முக்கியமானதான். அடுத்தது SAWF அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். சவுத் ஆசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் 2026. இந்தியா வந்து பங்களாதேஷை தோக்கடிச்சிருக்காங்க. எங்கே வச்சு நடந்ததுன்னா நேபாளில் வச்சு நடந்துச்சு. ஆசியன் ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன். இந்தியா வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க, 94 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் வச்சு நடந்தது. அடுத்தது ஃபீடே ஃப்ரீ ஸ்டைல் செஸ் வேர்ல்டு சாம்பியன் மேக்னஸ் கார்லசன். நார்வே நாட்டுக்கார், இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. என்ன எங்கே வச்சு நடந்ததுன்னா ஜெர்மனியில் வச்சு நடந்தது. அடுத்தது மிலன் கார்டினா 2020 விண்டர் பேராலிம்பிக். பேராலிம்பிக்னாலும் ஒன்று தான், விண்டர் ஒலிம்பிக்கும் அதே இடத்துல தான் நடக்கும். பேராலிம்பிக்னா மாற்றுத்திறனாளிக்கு நடக்கக்கூடிய மேட்ச். ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சோ அதே இடத்துல தான் அது நடக்கும். அப்போ மிலானா கார்டினா விண்டர் பேராலிம்பிக்ஸ் வந்து எங்கே நடந்துங்கன்னா இட்டாலி. 2030 எங்கே நடக்க போகுது இந்த விண்டர் ஒலிம்பிக்னு கேட்டிங்கன்னா பிரெஞ்சு ஆல்ப்ஸ். அடுத்தது 6th நேஷனல் ராஃப்டிங் சாம்பியன் ஜம்மு காஷ்மீர்ல. நெக்ஸ்ட் 79 சந்தோஷ் டிராஃபி. இப்போ நம்ம ரஞ்சி டிராஃபி, விஜய் கசாரே, அடுத்து பார்த்தீங்கன்னா சயீத் முஸ்தாக் அலி, இதெல்லாம் கிரிக்கெட்டு. சந்தோஷ் டிராஃபிங்கிறது ஃபுட்பால். ஏன்னா இது யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா சர்வீசஸ். இந்த டீம் வின் பண்ணியிருக்கு. சர்வீசஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்ததுன்னா அஸ்ஸாம். நெக்ஸ்ட் ப்ரோ ரெஸ்லிங் லீக். ஏன்னா ஹரியானா வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா தண்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆசியன் ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன் 2027 எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டெல்லி. விண்டர் ஒலிம்பிக் இப்போ சொன்ன விண்டர் ஒலிம்பிக்னா அதே இடம் தான். என்ன இட்டாலி தான். இட்டாலி விண்டர் ஒலிம்பிக். மிலன் கார்டினா. இப்போ இந்த விண்டர் ஒலிம்பிக்கில் இந்தியா எந்த மெடலுமே வின் பண்ணலை. அதிக மெடல் வின் பண்ணது யாருன்னா நார்வே. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து நமக்கு எங்கே நடக்க போகுது? பிரெஞ்சு ஆல்ப்ஸில் வச்சு நடக்க போகுது. மற்றபடி இந்த டேபிள் நமக்கு தேவையில்லை. அடுத்தது இந்த விண்டர் ஒலிம்பிக்ஸில் டார்ச் பியரர், அதாவது இந்த தீபத்தை ஏற்றிட்டு போன இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டார்ச் பியரர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அபினவ் பிந்த்ரா. இவர் வந்து 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் அதில் கோல்டு வின் பண்ணார். ஏன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் கோல்டு மெடல் அவர். அடுத்தது மென்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் 2026 டைட்டில் யார் வின் பண்ணாங்கன்னா இந்தியா. யாரை தோக்கடிச்சாங்கன்னா இங்கிலாண்டை. 6th எடிஷன் பேட்மிண்டன் ஏசியன் டீம் சாம்பியன். ஏன்னா இது எங்கன்னா சைனாவில். அடுத்த இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் ரிப்போர்ட் இதுவும் கேட்பான். கென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். இந்தியாவுடைய ரேங்க் எதுனா 75. நம்பர் 1 யாருன்னா சிங்கப்பூர். ஏன்னா இதில் இண்டெக்ஸில். ஆனால் நம்ம நாட்டை மட்டும் படித்தாவே போதும்.
நீங்கள் நம்பர் 1 படிக்கணும் அவசியம் இல்லை. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தா 56 நாடுக்கு விசா இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது 75,000. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்கன்னு வச்சுருங்களேன், 190 நாடுக்கு போகலாம். அதனால அவன் நம்பர் 1ல் இருக்கான். நாங்கள் இந்தியா மட்டும் பார்த்தாவே போதும். அடுத்தது நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ். நெட்வொர்க்கில் ரெடியாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் 127 நாடில் இந்தியாவுடைய ரேங்கு 45. ஃபஸ்ட்டு யாருன்னா USA. நமக்கு ஃபஸ்ட்டு யாரும் படிக்க வேண்டாம். அடுத்தது கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். இது முக்கியம். நம்ம இந்தியா வந்து லாஸ்ட் இது 96 இருந்தாங்க, இப்போ 91 ஆயிருக்காங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணுறா? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். மோஸ்ட் கரப்ஷன் நாடு சவுத் சூடான். படிக்க வேண்டாம், நம்மளை மட்டும் பார்த்தாவே போதும். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைப்ரிங் ரேங்கிங்கில் நம்ம இந்தியாவுடைய ரேங்க் வந்து 3rd ரேங்க். ஃபஸ்ட்டு US தேவையில்ல, படிக்க வேண்டாம். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் உல் இன் இந்தியா ராஜஸ்தான் தான். அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான் இல்லை, ராஜஸ்தான் மட்டும் அதிகமாக கம்பேரே பண்ண முடியாது மற்ற இதெல்லாம். அதனால் அவங்கள மட்டும் படிச்சுக்க வேண்டியதான். அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் இன் நியூஸ். நார்த் ஈஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் ரைஸ். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரெயின்ஸ் ஆஃப் ஹெரிடேஜ் அப்படிங்காங்க. இது எங்கே நடக்குன்னா நாகாலாண்டு. ரூசம்மா ஆரஞ்சு ஃபெஸ்டிவல். இது வந்து ஆரஞ்சு குரோவரை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி இந்த ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. இதுவும் நாகாலாண்டு தான். அடுத்தது அவார்ட்ஸ் இன் நியூஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அட் த ஸ்வச்சதா பாக்வதா அவார்டு. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாரதீப் துறைமுகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாரதீப் துறைமுகம் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. எதுக்காண்டி கொடுத்தாங்கன்னா கிளீனஸ்ட், இந்தியாவுடைய கிளீனஸ்ட் மேஜர் போர்ட், பெஸ்ட் ஏர்போர்ட் ஆஃப் த இயர் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுதான் கேட்பான், இது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா பெஸ்ட் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி ஃபிலிம் அவார்டு கொடுத்துருக்காங்க. பூங்க், மணிப்பூரில் உள்ள படம் பூங்க். இது கண்டிப்பாக கேட்பான் இந்த வருஷம் ஃபுல்லாக இது முக்கியமானது தான். ஏன்னா 79th பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்டு, பாஃப்டா அவார்டுமாங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த அவார்டு இப்போ தான் வாங்கியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ல ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் டு வின் வந்து பாஃப்டா அவார்டு. இது என்ன மணிப்பூரி லாங்குவேஜில் உருவான ஒரு படம், ஃபஸ்ட்டு படம். இதோட டைரக்டர் யாரும் கேட்கலாம், லக்ஷ்மி பிரியா தேவி. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது பாப்டா ஃபிலிம் அவார்டை பற்றி கொடுக்காங்க. வின்னர் லிஸ்ட். பாப்டா படத்துடைய பெஸ்ட் ஃபிலிம் வந்து ஒன் பேட்டல் ஆஃப்டர் அனதர். எல்லாருக்குமே ஆஸ்கார் அவார்டு தான் தெரியும். அப்போ ஆஸ்கார் அவார்டுக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய லண்டனில் கொடுக்கக்கூடிய அவார்டு. அப்போ இது ஒரு முக்கியமான அவார்டு. அவுட்ஸ்டாண்டிங் பிரிட்டிஷ் ஃபிலிம் வந்து கேம்னட். ஏன்னா அப்போ இது போதும், இதில் நீங்கள் அவ்வளோ படித்தா போதும். நம்ம இதுதான் முக்கியம். சில்ட்ரன் ஃபேமிலி ஃபிலிம் பூங். அடுத்தது குளோபல் டீச்சர் பிரைஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன். இது கேட்பாங்க. ரூபுல் நாகி. ஆக்சுவலி இங்கே ஒரு ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவங்க, இப்போ மும்பையில் இருக்காங்க. ஒரு இந்தியன் டீச்சர், சோசியல் ஆக்டிவிட்டீஸ். இவங்க வந்து குளோபல் டீச்சர் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தலாய் லாமா ஃபர்ஸ்ட் எவர் கிராமி அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்காண்டி வாங்கினாரு அப்படின்னு பார்க்கணும். 68th கிராமி அவார்டு வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கினா மெடிடேஷன் அப்படின்னு. அதுக்கு வந்து என்ன பண்ணனா ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாரு, ஒரு ஆடியோ புக். ஏன்னா ஆடியோ புக் பெஸ்ட் ஆடியோ புக்குன்னு வாங்கியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங். அடுத்தது ஸ்பீக்கர் ஆஃப் த நெசட் மெடல். இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டுடைய பேர் வந்து நெசட். அங்கே அந்த நெசட் மெடலுங்கிறது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் குளோபல் லீடர் டு ரிசீவ் திஸ் அவார்டு. அடுத்து மிலிட்ரி எக்ஸசைஸ். மிலிட்ரி எக்ஸசைஸை பொறுத்தவரை எப்படி படிக்கணும்னா, மிலிட்ரி எக்ஸசைஸுடைய நேம் என்ன, யார் யாருக்கு இடையில் நடக்குது, அப்புறம் எங்கே நடக்குது, இந்த ஆங்கிளில் படிக்கணும். அப்போ இந்தியாவுடைய நேவி மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். மல்டிலேட்ரல் பைலேட்ரல் இருப்பாங்க. பைலேட்ரல் 2 பேர், மல்டிலேட்ரல் என்னது நிறைய பேர். மிலன் 2026 கிட்டத்தட்ட 70 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க விசாகப்பட்டினத்தில் நேவி. அப்போ அந்த 70 நாடுகள் கலந்துக்கிட்டதில் ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஈரான். ஈரானுடைய கப்பல் சிப்பு வந்து இங்கே கலந்துக்கிட்டு திரும்ப போகும்போது அமெரிக்காக்காரன் அட்டாக் பண்ணல, அதில் இருந்தவங்களாம் இறந்துட்டு போனாங்க. இப்போ கூட கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப்பல் ஈரான் கப்பலுக்கு வந்து நிப்பாட்டுறதுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இந்த மிலன் எக்ஸசைஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் யார் யாருக்குன்னா நிறைய கண்ட்ரிஸ். அடுத்தது எக்ஸசைஸ் என்னென்னா வஜ்ரா பிரகார். இது யாருக்கு இடையிலன்னா இந்தியன் ஆர்மிக்கும் US ஆர்மிக்கும் இடையில் நடக்குது. அப்போ இந்தியா அண்ட் USA எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். இப்போ இந்தியா அண்ட் USA ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்த எக்ஸசைஸ் கஞ்சார் 13.
இந்த கஞ்சார் 13ங்கிறது இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில் நடக்குது. எங்கே நடக்குன்னா அஸ்ஸாம். அடுத்தது தர்மா கார்டியன். இந்த தர்மா கார்டியன்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடக்குது. எங்கன்னா உத்தரகாண்ட். அவ்வளோதான் இதில் படிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்கில் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் வேலி. உறுதியாக கேட்பான், 100க்கு 100 கேட்டுருவான் கொஸ்டின்ஸ். குவாண்டம் வேலி எங்கே இருக்குன்னா அமராவதி. அமராவதி எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேசில் இருக்கு. இப்போ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது இம்பார்ட்டன்ட் புக்ஸு. அடல் பிகாரி வாஜ்பாய் த எட்டர்னல் ஸ்டேட்ஸ்மேன். அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டர். அவரை வச்சு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஒரு பிஜேபிக்காரர் தான் எழுதியிருக்காரு. இருந்தாலும் அது அவர் முக்கியமான ஆள். விஜய் கோயல் எழுதியிருக்காரு. அடுத்து சேஜ் ஹூ ரீஇமேஜின் ஹிந்துசம். சசி தரூர் எழுதியிருக்காரு. சசி தரூர் எழுதின புக்கு எப்பவுமே கேட்பாங்க. அப்போ அவர் எழுதின புக்கு பார்த்தீங்கன்னா சேஜ் ஹூ ரீஇமேஜின் ஹிந்துசம். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாருன்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அதான் முக்கியம், ரொம்ப முக்கியம் அதான். ஏன்னா சசி தரூர் காங்கிரஸ்காரரு, வைஸ் பிரசிடென்ட் பிஜேபி. அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறது நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து ஏற்கனவே போன இதுலேயே பார்த்தோம், த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. இந்த புக்கை யாருடைய பயோகிராஃபி அப்படிங்கன்னா மனோஜ் முகுந்த் நாரவன் MM. இது கண்டிப்பாக கேட்பாங்க இந்த புக்கு. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான புக்கை வந்து கண்டிப்பாக கேட்பான் நரவேன். அப்போ இந்த புக்கு வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை, ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிலாம் ரிலீஸ் ஆகிட்டு. அப்போ இது ஒரு முக்கியமான புக்கு. ராகுல் காந்தி இந்த புக்கு தான் கையில் தூக்கிட்டு அலையிறாரு. அதனால் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாதம் டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னா ஜனவரி மந்த் எழுதுறோம், நாளைக்கு பிப்ரவரி மந்த் எழுதுறோம், அடுத்த மார்ச் மாதம் எழுதுறோம். அப்படி 12 மாதமும் மனப்பாடம் பண்ணி எழுதிருங்க. அதுக்கப்புறம் 2 மாதமாக சேர்த்து எழுதுங்க. அப்புறம் 3 மாதமாக சேர்த்து எழுதுங்க. 12 மாதம் ஒரே நாளில் எழுதிருங்க. இப்படி படிக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு டே கேட்குறான், புதுசாக எக்ஸ்னு ஒரு டே கேட்குறான், என்னன்னே தெரியல. கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அக்டோபர் 24. நம்ம ஒன்றா யுனைடெட் நேஷனுக்கு படித்தப்போ இது வராது. டிசம்பர் 10 இருக்கும், ஹியூமன் ரைட்ஸ் படித்தப்போ இது வராது. அப்படின்னு இந்த எலிமினேஷன் பவர் கிடைக்கும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கோஸ்ட் கார்டு டே பிப்ரவரி 1. வேர்ல்டு வெட்லேண்ட் டே இம்பார்ட்டன்ட் பிப்ரவரி 2. ஏன்னா வேர்ல்டு கேன்சர் டே. இன்னைக்கு கூட ஹிந்து பேப்பரில் ஒரு ஆர்டிகல் கேன்சர் பற்றி போட்டுருந்தாங்க. பிப்ரவரி 4 என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தடுப்பூசி வந்து கொடுக்காங்க. அப்போ இந்தியா லெவலில் என்ன தடுப்பூசி கொடுக்காங்க கேட்டிங்கன்னா அந்த வேக்சின் நேம் கேட்கலாம், கார்டாசில். ஏன்னா அப்போ வந்து இது என்ன ப்ரோக்ராம்னா HPV அந்த வைரஸ்க்கு எதிராக உள்ள ப்ரோக்ராம். முத இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆஜ்மீர், ராஜஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து இன்னைக்கு பேப்பரில் கூட ஒரு ஆர்டிக்கல் போட, தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற 2 தடுப்பூசி, இது ஒரே தடுப்பூசி. இது முக்கியமான ஒரு, இது கண்டிப்பாக கேட்பான். அடுத்தது வேர்ல்டு யுனானி டே, ஏன்னா பிப்ரவரி 11 என்னென்னா பெர்த் அனிவர்சரி ஆஃப் ககீம் அஜ்மல் கான். வேர்ல்டு பல்சஸ் டே 10th பிப்ரவரி. சரோஜினி நாயுடு பெர்த் அனிவர்சரி என்ன சொல்றாங்கன்னா நேஷனல் உமன் டேஸ். நமக்கு இன்டர்நேஷனல் உமன் டேஸ் வந்து மார்ச் 8. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நமக்கு பிப்ரவரி 13. ரெண்டையும் பார்க்கணும். நேஷனல் இந்தியா. இப்போ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் கேட்பாங்க நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேடியோ டே 13th பிப்ரவரி. வேர்ல்டு ரேடியோ டேங்கிறது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 13th பிப்ரவரி. இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே 21st பிப்ரவரி. வேர்ல்டு இது கேட்பான் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். இது கேட்டிருக்கான் பழைய கொஸ்டின்ல. நேஷனல் சயின்ஸ் டே, இது முக்கியமானது. நேஷனல் சயின்ஸ் டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு கேட்டால் பிப்ரவரி 28. எதுக்கு நமக்கு சர் சி ராமன் வந்து இந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்ச நாள், அவர் பிறந்த நாள் கிடையாது. இதுக்காண்டி தான் அவர் நோபல் பிரைஸ் வாங்குறாரு 1930. இந்த வருஷம் 2026 தீம்னா உமன் இன் சயின்ஸ். எல்லா இடத்துலையும் உமன் தான், உமன் இன் ஃபார்மர் எல்லாமே தான். நேஷனல் சயின்ஸ் டே, நேஷனல் சயின்ஸில் இது. அடுத்து ஆபிச்சூரிஸ், இறந்து போனவங்க. இப்போ வந்து அலி காமனி டெட்டு, ஈரானுடைய சுப்ரீம் லீடர். அயோத்தா அலிம்பாங்க. அயோத்தா அலின்னா என்னன்னா சுப்ரீம் லீடர். இப்போ அவருடைய பையன் இந்த போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அதை தான் பார்க்கணும், காமனி. அடுத்து சர்லா மகேஸ்வரி, இவங்க வந்து தூர்தர்ஷன் நியூஸ் ரீடர், இறந்துட்டாங்க. கீதா பாட்நாயக், இவங்க வந்து ஒடியா சிங்கர். ஆக்சுவலாக இந்த இறந்து போனவங்கள இந்த கலைத்துறையில் உள்ளவங்களை மட்டும் தான் படிக்கணும். பிறகு ஆக்சிடென்ட் டெத்தை படிக்கணும். ஆக்ட்ரஸ் பிரவீனா தேஷ்பாண்டே. தேஷ்பாண்டேனாவே இது மகாராஷ்டிரா, மும்பை. மணிசங்கர் முகர்ஜி, ஏன்னா மணிசங்கர் முகர்ஜிங்கிறது ஒரு லிட்ரேச்சர் உள்ள ஆள்.
இறந்துட்டார். பெங்காலி. அடுத்தது ஆப்ரேஷன் நியூஸ். டெல்லி போலீஸ் ஆப்ரேஷன் சாஸ்திரான்னு ஒரு ஆப்ரேஷன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில் வந்து தவறான நியூஸ் போது பார்த்தீங்களா, அதை தடுக்கிறக்காண்டி போட்டிருக்காங்க. ஏன்னா தவறான இந்த இதை போடுறது தடுக்கிறக்காண்டி டெல்லியில் கொண்டு ஆப்ரேஷன் எபிக் பியூரி. இது உறுதியாக கேட்பான். அப்போ வந்து ஈரானை வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணுறாங்க, அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் எபிக் பியூரி. ஆனால் ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய அட்டாக் கூடிய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா லயன்ஸ் ரோர். இது யூஎஸ் வந்து ஆப்ரேஷன் எபிக் பியூரி. யார் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்தது ஆப்ரேஷன் டிமாலிஷ்மெண்ட். ஏன்னா இது வந்து ஆண்டி நக்சலுக்கு எதிரானது மகாராஷ்டிராலையும் சத்தீஸ்கர்லையும். அவங்க நக்சலை ஒழிக்கிறது, அதான் டிமாலிஷ்மெண்ட். மிஸ்லனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டார்கெட் ஆஃப் மேக்கிங் இந்தியா மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ. இது வந்து 2025 நம்ம என்ன பண்ண நினைச்சாங்கன்னா, இந்தியாவில் வந்து மால் நியூட்ரிஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அது கோல் அட்டைன் பண்ண முடியாதனால இப்போ அந்த டார்கெட்டை என்ன பண்ணாங்கன்னா 2030க்கு இணைச்சி விட்றாங்க. 2030க்கு எதில் இணைக்காங்கன்னா எஸ்டிஜி கோலில் இணைக்கிறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து இணைச்சி விட்றாங்க 2030க்குள்ள. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 17 கோல் இருக்கும். ஒரு ஷார்ட்கட் வீடியோ இருக்கும், அதை எடுத்து பார்த்துருங்க. அதுலேருந்து உறுதியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து சேலம் சாகோ. இது வந்து ஜிஏ டேக் வாங்கியிருக்காங்க. சேலங்கிறது நமக்கு தெரியும், தமிழ்நாடு. அடுத்து டிராபிக்கல் சைக்ளோன் கெசானி. ஏன்னா கெசானிங்கிறது எங்கன்னா மடகாஸ்கரில் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆனது. மோஸ்ட் ஃபாலோட் வேர்ல்டு லீடர் இன் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர். இதை நம்ம பார்த்தோம், இது கூட ஆர்டிகல் போட்டிருக்கோம். உமன் ஃபார்மருக்கு ரெகக்னைஸ் கொடுக்குறக்காண்டி 2026 என்ன சொல்லிங்கன்னா உமன் ஃபார்மர்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமானது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப், இதே வருஷம் 2026 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேன் அண்ட் பாஸ்ட்ரோலிஸ்ட், மேய்ப்பவங்க. ஏன்னா அதே நேரத்தில் இன்னொன்று இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் 2020 வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது முக்கியமானது. இப்போ இதுதான் ஹாட் நியூஸ். ஈரான் வார் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்தது ராம்சார் சைட் இப்போ 98 லேண்ட் ஆயிருக்கு. ஈரநிலங்களை பாதுகாத்தல். அதில் பாட்னா பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேஷ் 97 கொண்டு வந்திருக்காங்க. அது சாரி தண்ட் ஏன்னா குஜராத்தில் இருக்குது 98. இதில் கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் நீங்கள். இப்போ டோட்டல் வந்து 98 ஆயிருக்கு. பாட்னா பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே கண்ணை மூடி பீகார்னு போடுவாங்க. ஆனால் அது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ் இருக்குது. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியலான கொஸ்டின் வந்து நமக்கு கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்னா என்னன்னா, ஸ்ட்ரெய்ட்னா நமக்கு என்ன தெரியணும். ஸ்ட்ரெய்ட்னா என்னன்னா ஜலசந்தின்னு அர்த்தம் தமிழ்ல. ஜலசந்தி, ஜலன்னா வாட்டர், சந்தினா இது. அப்போ ஸ்ட்ரெய்ட்னா என்னன்னா கனெக்ட் டு வாட்டர் பாடி. கனெக்ட் டு வாட்டர் பாடி. ரெண்டு ஜலத்தை இதே கேட்கலாம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு வாட்டர் பாடியை கனெக்ட் பண்றது. அப்போ வந்து ஈரான் வார் நடக்கிறனால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து தடங்களுக்கு உட்படுது. தடங்களுக்கு உட்படுறதுனால 20% ஆஃப் த வேர்ல்டு ஆயில் சப்ளை இந்த ப்ராசஸ் மூலமாக தான் நடக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிலுடைய ப்ரைஸஸ்லாம் கப்புன்னு கூட்டிட்டு இருக்கு. அப்போ எந்த இதுக்கு பதில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எதுக்கு இடையில இருக்குன்னா பெர்சியன் கல்ஃபுக்கும் பாரசீகா வளைகுடாம்பாங்க. பாரசீக வளைகுடுப்புக்கும் பிட்வீன் அது கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கும் என்ன. இப்போ இது வந்து பரீட்சையில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் இதான் இந்த இது பாருங்க. இது வந்து ஈரான் இருக்கா. இப்போ ஈரான்ல பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். இப்போ இந்த சைடு ஒரு வாட்டர் பாடி இருக்கு, அந்த சைடு ஒரு வாட்டர் பாடி இருக்கு. அதான் ஜலச்சந்தி. ரெண்டு ஜலத்தை சந்திக்க வைக்குது. அப்போ அந்த சைடு என்ன இருக்குன்னா பெர்சியன் கல்ஃப், பாரசீகா வளைகுடா அப்படிம்பாங்க. இந்த சைடு இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் ஓமன். அப்போ இது வந்து இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ சிஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே தான் எல்லாமே இருக்கு. யுனைடெட் அரபு எமிரேட் இங்கே தான் இருக்குது, அபுதாபி இங்கே தான் இருக்குது, கத்தார் இங்கே தான் இருக்குது, பக்ரைன் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் அவங்க அடிக்காங்க.
சவுதி அரேபியா இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து நிறைய இந்த இடம் ஃபுல்லாகவே கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாகவே ஆயில் ரிசோர்ஸ் உள்ள நாடு. அப்போ இங்கேருந்து நிறைய கப்பல் இதன் வழியாக தான் வெளியே வரணும். இப்போ இதை இந்த வழியாக தான் இந்த ரூட்டில் தான் 20% டிரான்ஸ்போர்ட் நடக்குது ஆயில். இப்போ இதை தான் இப்போ இந்த இடத்துல தான் குழப்பம் இருக்கிறதுனால இப்போ ஆயிலுடைய ப்ரைஸ்லாம் ஏறிட்டே இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 8 மாதம் 8 பக்கம் பிப்ரவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்க்குறோம். இதனுடைய தாட்டே என்ன, இதோட நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நடத்திட்டேன், இதனுடைய PDF கீழே அட்டாச் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணால் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு 2-3 நாட்டை கேட்டுட்டு திரும்ப படிக்கணும். ஒரு மேட்ரை திரும்ப படிக்கணும். அதான் சிஸ்டம். ஒரு தடவை படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு தடவை படிக்கிங்கன்னா 1 hour ரிவிஷன் ஆகுது. திரும்ப படிக்கினா 1 hour ரிவிஷன் ஆகும். திரும்ப படிக்க 1 hour, அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம். அப்போ தான் நீங்கள் ஸ்டெபிலிட்டி ஆகிறீங்க. படிக்கிற நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, இதை படித்து முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நமக்கு தெரியும், இப்போ படித்ததை வச்சு நியூஸ் பேப்பரில் எதெல்லாம் வருதுன்னு படிக்கணும். அப்போ நியூஸ் பேப்பரில் எது தேவையுள்ள நியூஸ், எது தேவையில்லாத நியூஸ் நமக்கு தெரியணும். பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும். பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே அவாய்ட் பண்ணிட்டுனா ஒரு 60% நியூஸ் வெளியே ஓடிடும். லோக்கல் நியூஸ் அவாய்ட் பண்ணிடணும். லோக்கல்னா நீங்கள் மதுரைனா மதுரையை பற்றி இருக்கும், அதை அவாய்ட் பண்ணி விடணும். அதில் ஒரு 10% வெளியே ஓடிடும். மீதி 30%ல ரெக்கரிங் நியூஸ் இருக்கும். ரெக்கரிங்னா டெய்லி பேப்பரில் இருக்கும். ரஷ்யா உக்ரைன் வார் 4 வருஷம் ஆகிட்டு, இன்னைக்கு 10ஆவது நாள் ஈரான் வார் போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ் அவாய்ட் பண்ணிடணும். அது ஒரு 20% வரும். 10 to 20% தான் நமக்கு என்னென்னா நியூ நியூஸ் இருக்கும். அப்போ எது புதிய நியூஸுங்கிறது நமக்கு தெரியணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரியணும். ஒரு யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ண பொண்ணு ஒரு நாளைக்கு 24 மணி நேரமே எனக்கு பேப்பர் படிக்க டைம் காணலன்னு சொன்னாங்க. கடைசியில் 20 நிமிஷத்தில் நான் படித்து முடிச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எது தேவையான நியூஸ், எது தேவையில்லாத நியூஸு. தேவையில்லாத நியூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த 8 பக்கம் மேட்டர். அப்போ இந்த ஓரியன்டேஷனில் நேஷனல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட், இந்த ஓரியன்டேஷனில் வந்தால் படிங்க. இல்லைன்னா இந்த இதை அவாய்ட் பண்ணுங்க. ஆனால் டெய்லி பேப்பர் படித்தா தான் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்பட வேண்டாம். தேங்க்யூ.